நமக்கு பிடிக்குது பிடிக்கலை கருத்துகள் இருக்குது, எல்லாமே தேர்தலுக்கு முன்பு சொல்லப்பட்டது. நிறைய கருத்து இருந்தது. அவர் களப்பயிற்சி இல்லை அப்படியெல்லாம் சொல்லப்பட்டது. அதை இல்லை, அவருக்கு களப்பயிற்சி இருக்கிறதா இல்லையாங்கிறத விட எங்களுக்கு அவருடைய ஆட்சி முக்கியம்னு சொல்லி, அல்லது நாங்கள் தேர்ந்தெடுப்போம் என்ற முனைப்போடு தேர்ந்தெடுத்து விட்டார்கள். இப்பொழுது அதை தடுப்பது என்பது ஜனநாயக மரபிற்குள்ளே வராது, ஜனநாயகமும் அல்ல. அதாவது நடிகரும் இயக்குனருமான திருச்செல்வம் வெளியிட்டிருக்கிற வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்துகிட்டு இருக்குது. நடிகர் விஜய்க்கு ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு வழங்கணும், பெருவாரியான மக்கள் அவரை தேர்ந்தெடுத்திருக்கும் போது அவரை தடுக்கிறது அப்படிங்கிறது ஜனநாயக மரபு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காட்டமாக பேசியிருக்கிறாங்க. அந்த வகையில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிற தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க தேவையான 118 உறுப்பினர்களோட முழுமையான ஆதரவாக இன்னும் பெறாத சூழலில் அரசியல் பரபரப்போ நீடிச்சு வந்துகிட்டு இருக்குது. காங்கிரஸ் கட்சியோட 5 உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறதா சொல்லப்படுற நிலையில் மேலும் சில உறுப்பினர்களோட ஆதரவு பெறுவதற்காக விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. இந்த சூழலில் விஜய் தமிழ்நாடு ஆளுநரை 2 முறை நேரில் சந்தித்து ஆட்சி அமைக்கிற உரிமையை கோரி இருந்தாங்க. ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுச்சு. ஆனால் ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்காதனால அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டிருக்குது. இந்த பரபரப்பான சூழலில் இயக்குனர் திருச்செல்வம் ரொம்பவே காட்டமாக பேசி இந்த வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வணக்கம். இன்றைய அரசியல் சூழ்நிலையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தனித்துவமாக 108 தொகுதிகளோடு வெற்றியடைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். நடிகர் விஜயாக இருந்த தலைவராக மாறிவிட்டார், பெரும்பாலான மக்கள் ஆதரவோடு. நமக்கு பிடிக்குது பிடிக்கலை கருத்துகள் இருக்குது, எல்லாமே தேர்தலுக்கு முன்பு சொல்லப்பட்டது. நிறைய கருத்து இருந்தது. அவர் களப்பயிற்சி இல்லை அப்படியெல்லாம் சொல்லப்பட்டது. அதை இல்லை, அவருக்கு களப்பயிற்சி இருக்கிறதா இல்லையாங்கிறத விட எங்களுக்கு அவருடைய ஆட்சி முக்கியம்னு சொல்லி, அல்லது நாங்கள் தேர்ந்தெடுப்போம் என்ற முனைப்போடு தேர்ந்தெடுத்து விட்டார்கள். இப்பொழுது அதை தடுப்பது என்பது ஜனநாயக மரபிற்குள்ளே வராது, ஜனநாயகமும் அல்ல. அதிகாரம் கொண்டோ மற்ற வகையிலோ அதை தடுப்பது என்பது தவறு. அவர் தன்னுடைய செல்வாக்கை சட்டசபையில் நிரூபிக்க வேண்டும். அதற்கான களத்தையும் நேரத்தையும் அவருக்கு தர வேண்டும். அதுதான் உண்மையான ஜனநாயகம். மக்களால் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறது என்கிற பொழுது பெரும்பாலான மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். மற்றவர்கள் எதிர்க்கட்சிகளாக அமர்ந்து அவர் செயல்பாட்டில் குறை இருந்தால் விமர்சனம் செய்து இந்த ஆட்சியை வழிநடத்த வேண்டும், அல்லது அவர் குறைபாட்டோடு செயல்பட்டால் அடுத்த தேர்தலை அவர் சந்திக்கும் பொழுது மக்கள் அதற்கான தீர்ப்பை வழங்கட்டும். வெற்றி பெற்றவர்களுக்கு தோல்வி என்ற தீர்ப்பு வழங்கப்படுவது ஜனநாயக மரபு ஆகாது. எனக்கு ஒன்று புரியல. என்னன்னு கேட்டிங்கன்னா, மொத்தமாக இந்த தேர்தலில் அதிக வாக்கு வாங்கியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது 35% மேலாக, அது சரியான அளவு கூட நமக்கு இன்னும் வந்திருக்கும். 35% மேலாக வாக்கு பெற்றவர் யார்? அதே மாதிரி அதிக தொகுதிகளை வென்றெடுத்தது யார்? கூட்டணி இல்லாமல் தனியாக நின்று வென்றெடுத்தவர் யார்? அதே போன்று அதிகமான எண்ணிக்கையில் வாக்கு, அதுதான் சதவீதமாக சொல்கிறோம். அதே மாதிரி அதிகமான எண்ணிக்கையில் பார்த்தாலும் 2 கோடி கிட்ட இருக்குது. அப்படிங்கிற பொழுது இதை எடுத்தது யார்? இவர் தானே வெற்றியாளர். அப்போ 118 இருந்தால் தான் ஆட்சி அப்படின்னா 117 இருந்தால் அது ஆட்சி ஆகாதா? இந்த கணக்கே முதலே மாற்றத்துக்குரியதாக இருக்க வேண்டும். இப்போதைக்கு இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு தமிழக அரசியல் களத்தில் தனித்துவமாக வெற்றி அடைந்து இந்த 3 நிலைகளிலும் முதன்மை நிலைகளில் இருப்பது யாரோ அவரைத்தான் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்பது தர்மம். தர்மம் வெல்லும்.